ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 28/2/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். உங்களுக்கு ஞானச்சூரியன் பாபாவே கிடைச்சிருக்கிறார். அதனால் இப்போ ஏந்திரிச்சிட்டிங்க. இப்போ மற்றவர்களையும் எழுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? சூரியன் வந்தால் எழுந்திரிச்சிடுவாங்க தானே. ஸோ ஞானச்சூரியன் வந்துட்டார், எழுந்துறீங்க அப்படின்னு நாம் எழுப்புறது தான். அங்கே கோபியர்கள் மற்றவர்களை எழுப்புகிற மாதிரி நிறைய பாடல் இருக்கும். கோபியரே கோபியரே அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஈஸ்வரனுடைய சம்பிரதாயம், அவருடைய பரம்பரையை சார்ந்தவர்கள், சிவபரம்பரை சார்ந்தவர்கள்ன்றது எவ்வளோ பெரிய பெருமைக்குரிய விஷயம். கேள்வி. ஸோ பலவிதமான சண்டை நடக்குது இல்லையா? அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு என்ன நிவாரணம், தீர்வு என்ன? தேக அபிமானம்தான் காரணம் எல்லா சண்டைக்கும். ஏன்னா மாயின் கிரகச்சாரம் பிடிச்சிக்குது தேக அபிமானம் வந்த உடனே. அப்போ அதுக்கான தீர்வு என்ன? ஆத்மாபிமானி ஆகிடுங்க, சேவையில் ஈடுபட்டுடுங்க, சேவையில் பிஸி ஆகிடுங்க இல்லையா? ஆத்மா நான் கருவி, பாபா சொல்கிறார், கண்ணை மூடிட்டு பண்ணுற ஒரு எந்திரம் மாதிரி, ரோபோ மாதிரி பண்ணணும். ரோபோ எதையாவது யோசிக்குமா? கொடுத்த வேலை கண்ணை மூடிட்டு அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்குமே, அந்த மாதிரி ஈடுபடணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, மனதுக்கு வேலை பாபாவை நினைக்கிறது. அப்புறம் கைகால் மூலமாக சேவை பண்ண போகிறோம். நினைவு யாத்திரையில் இருந்தீங்கனாலே கிரகச்சாரம் நீங்கிடும், அழிஞ்சிடும் இல்லை? அந்த பாபாவை தவிர எதையுமே தேகதாரியே நினைக்காதீங்கன்றார்ல. தேகமே மைண்டில் வரக்கூடாது, வெறும் புள்ளி பாபா மட்டும்தான் ஞாபகம் வர்றாருன்னா எப்படி பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ இதையும் கடந்து போகிறதுனால நான் பாஸ் ஆகிறதுனால அதிக பதவியும் கிடைக்கிது. இந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கறதுக்காகவே பாபா வந்திருக்கிறார். இந்த ஞானத்தை புரிய வைக்கிறதுக்காக வரார். நாடகப்படி எல்லா காரியங்களும் நடக்கணும் அப்படின்னு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. பாபாவும் நாடகப்படி தான் வரார். பாபா சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது இந்த கல்பம் முடிய, ராவணபுரி அழிய. ஏன்னா இது விஷ்ணுபுரியாக மாறப்போகுது இந்த பாரதம். பாபாவும் மறைமுகமாக இருக்கிறாரு, விஷ்ணுபுரியாக மாற்றக்கூடிய இந்த ஞானமும் மறைமுகமாக இருக்குது. நிறைய சேவை நிலையங்கள் இருக்குது. சின்ன கிராமம், பெரிய கிராமம், எல்லா இடத்துலையும் சேவை நிலையமும் சென்டரும் சின்னதாக பெருசாக இருக்குது. குழந்தைங்களும் நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போ குழந்தைங்க சவால் விடுறீங்க, எழுதவும் செய்யணும். ஏதாவது புக்கு எழுதுறீங்க அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய பாரத பூமியை கண்டிப்பாக சொர்க்கமாக்கிடுவோம் அப்படின்னு சவால் விட்டு அதில் எழுதணும். ஏன்னா நமக்குமே இந்த பாரத பூமி ரொம்ப பிரியமானது இல்லையா? ஸோ அப்போ அதை சொர்க்கமாக்கணும் இல்லையா? எப்படி அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் பாரதத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ, அதேமாரி நம்மளும் உயர்த்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே நாம் தான் உயர்த்துகிறோம். 5000 வருஷம் முன்னாடி சொர்க்கமாக இருந்த பாரத பூமி தான் இது. அவ்வளோ புகழ் இருந்தது. அதை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். ஸோ பிரம்மா வாய் வழியாக பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கிது. ஸோ அதனால் நாம் தான் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை கண்டிப்பாக சொர்க்கமாக்கணும். அதற்கான வழியை எல்லோருக்கும் சொல்லணும். வேறு எந்த பிரச்சனைக்கான விஷயமும் கிடையாது இல்லையா? சொர்க்கமாக போகுது, அதுக்கு நாம் தயாராகணும். எப்படி தயாராகணும்? ஆத்ம உணர்வுடையவராக ஆகணுன்ற விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ
இந்த கண்காட்சியில் வச்சுருக்கிற படங்களை எல்லாம் எப்படி நியூஸ் பேப்பரில் போட்டு விளம்பரம் பண்ணி புரிய வைக்கிறது அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். இல்லை எதை போட்டால் டக்குன்னு அவங்களுக்கு கவனம் வரும்ன்ட்டு. எப்படி காங்கிரஸ்காரர்கள் அந்த மாதிரி எப்படியெல்லாம் பாரதத்தை நம்ம மாற்றலான்ட்டு அவங்க மீட்டிங் போடுவாங்க அடிக்கடி, அப்போ சுதந்திரத்திற்கு முன்பு. இல்லாட்டினா எப்படி அதை ஆர்கனைஸ்டாக பண்ண முடியும்? அடிக்கடி அந்த மீட்டிங் நடக்கும். ஸோ இன்றைக்கி இத்தனை கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களையும் நமக்குள்ளே ஒன்றா சேர்த்து பாரதத்தை சரி பண்ணணும், பாரதத்தில் எப்படி அமைதி சுகத்தை ஸ்தாபனை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசணும். இல்லை கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பாபா குழந்தைகள் ஞானத்தை விரும்பி கேட்குறாங்க, பாதிரியார்கள் கேட்குறாங்க, கன்னிகாஸ்திரிகள் கேட்குறாங்க. மேபி அவங்களுக்கு இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா வெள்ளை ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கும்போது அவங்க கன்னிகாஸ்திரியோ அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசுவை பற்றி பேசுனா யார் பேசினாலும் கேட்பாங்க. சர்ச்சில் இருந்தால் தான் பேசுவாங்க, வெளியில் இருந்து பேசினா நாங்கள் கேட்க மாட்டோன்ட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த புத்தி கிடையாது அவங்களுக்கு, விசாலமான புத்தி. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம ஞானத்தை அவங்க கேட்குறதுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்குது நம்ம ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்களையும் எப்படி நம்மள சேர்த்துக்கிறது அப்படின்னு நீங்கள் ஆலோசிக்கணும். ஸோ அந்த அரசாங்கத்துடைய முயற்சி எப்படி நடந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் பாண்டவ அரசாங்கம் மிகப்பெரிய ஈஸ்வரிய கவர்மெண்ட் இது. இதைத்தான் தூய்மையான ஈஸ்வரிய கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். பதித்த பாவனன் பாபா தான் தூய்மையற்ற குழந்தைகளை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்துக்கு எஜமானராக ஆக்கிறார். இது நமக்கும் தெரியும். ஸோ முக்கியமான தர்மமே பாரதத்தின் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம்தான். ஸோ அதை உருவாக்கக்கூடிய யஜ்யம் இது ருத்ர ஞான யஜ்யம். உருவாக்குறவர் நம்முடைய தந்தை ஈஸ்வரன், சிவன் ருத்ரன்லாம் அவருடைய பேர் தான். ஸோ அந்த பாபா தான் ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்தாருன்னு வேதத்தில் கூட இருக்குது. ஆனால் அவங்க காலத்தை மட்டும் ரொம்ப நீட்டி சொல்லிட்டாங்க, அதிகப்படுத்திட்டாங்க, லட்சக்கணக்கான வருஷன்ட்டு. ஸோ அப்போ அதனால தான் பாபா சொல்கிறார், அஞ்ஞான இருளில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ பாபா நம்மளை எழுப்பி இருக்கிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களை எழுப்பணும். நாடகப்படி உங்களை நீங்கள் விழிப்போடு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தூங்கிடக்கூடாது, விகாரத்தில் விழுந்துடக்கூடாது, அதுக்கு பேர் தான் தூங்குறது. தேக உணர்வில் வந்துடக்கூடாது, ஆத்ம உணர்வுலே இருக்கிறதுக்கு பேர் தான் விழிப்பாக இருக்கிறது. ஸோ இப்போ வரைக்கும் யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்களோ அதே அளவு தான் முந்தைய கல்பத்திலையும் பண்ணியிருப்பாங்க. யுத்த மைதானத்தில் கண்டிப்பாக வெற்றி தோல்வி ரெண்டுமே நடக்கும் இல்லையா? திடீர்னு இந்த படை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் தோக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் அந்த மாதிரி ஆகுது. சில நேரம் மாயையுடைய வேகம் அதிகமாக இருக்குது, சில நேரத்தில் ஈஸ்வரிய குழந்தைங்களுடைய வேகம் அதிகமாக இருக்குது, சில நேரங்களில் சேவை ரொம்ப சூப்பராக நடக்குது, சில நேரங்களில் அங்கங்கே குழந்தைங்களுக்கு இடையில் மாயையுடைய தடை ஏற்பட்டுடுது, மாயை ஒரேடியாக மயக்கம் அடித்து விழ வச்சிடுது. யுத்த மைதானம் இல்லையா, எல்லாம் நடக்கும். எல்லைக்கு அப்பாற்பட்டது, சொர்க்கத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன், அது மைண்டில் இருக்கணும். ராவணன்ற மாயை ராமனுடைய குழந்தைகளை மயக்கமடைய வைக்கிறான். இது அங்கேயும் நடக்கும். அங்கேயும் ராமருடைய குழந்தை லவகுசா அது ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துடுவாங்க. லக்ஷ்மணனுடைய கதை கூட இருக்குது இல்லையா? லக்ஷ்மணனும்
மயக்கடிச்சு விழுந்துடுவான், ராமரே மயக்கடிச்சு விழுந்துடுவார். இப்படியெல்லாம் இங்கே பாபா குழந்தைங்க மாயை கிட்ட விழுறத அங்கே ராமாயணத்தில் வெளிப்பட்டிருக்குது. மனிதர்கள் எல்லோரும் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாருக்கு ஞான சூரியன் கிடைச்சிருக்கிறாரோ, அதனால் ஏந்திரிச்சிருக்கிறாங்களோ அவங்களால தான் இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு கூட எந்த விஷயமும் கிடையாது. பாபா வந்துட்டார், அவர் சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான். அவர் சொல்கிறது என்ன நினைங்கன்றார். உண்மையிலே ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்த நாம் இப்போ விழித்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. மீதி இருக்கிற மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பரமபிதா பரமாத்மா குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கறதுக்காக வந்துட்டாருன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாது. வருஷம் கிறிஸ்மஸ் தாத்தா வராருன்றாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே பாபா வந்து ஆஸ்தி கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு தெரியல. இதே பாரத பூமியில் தான் பாபா வரார் அப்படிங்கிறதையே முற்றிலும் மறந்துட்டாங்க. எதுக்கு வராரு பாபா? பாரதத்தை சொர்க்கத்தின் எஜமானனாக மாற்றுறதுக்கு வரார். ஸோ பாரதம்தான் சொர்க்கத்தின் எஜமானனாக இருந்தது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பரமபிதா பரமாத்மாவுடைய பிறவி கூட இதே பாரத பூமியில் தான் நடக்குது. அதனால தானே சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க பாரதத்தில். அப்போ கண்டிப்பாக அவர் வந்து ஏதாவது செஞ்சுருப்பார், இல்லை அதனால தானே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. என்ன பண்ணியிருப்பார்? சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணியிருப்பாருன்னு புத்தி சொல்லுது. ஸோ மேலிருந்து தூண்டுதல் மூலம் ஸ்தாபனை நடக்குமா என்ன? அதனால் பாபா இங்கே ஸ்தூல பூமிக்கு வந்து தான் குழந்தைங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். நினைவு யாத்திரை பற்றி புரிய வைக்கிறார். மற்றபடி இங்கே ஒன்றும் பிரேரணை சத்தம், அதாவது தூண்டுதல் சத்தம்லாம் ஒன்றும் யாருக்கும் கேட்கறது கிடையாது. சங்கரருடைய பிரேரணை கிடைக்கிது. அதனால தான் யாதவர்கள் ஏவுகணைகளை உருவாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதில் பிரேரணையின் விஷயமெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த நாடகத்தில் அவங்களுடைய நடிப்பு அப்படி இருக்குது. ஏவுகணைகளை தயாரிக்கிறதுன்றது அவங்க நடிப்பு. அதான் பாபா சொல்லிட்டாரு, இது யாரோட குற்றமும் கிடையாது. அவங்க நடிப்பு அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். பிரேரணை தூண்டுதல் விஷயமெல்லாம் கிடையாது. நாடகத்தின்படி விநாசம் நடக்கத்தான் வேணும். ஸோ மகாபாரத சண்டையில் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதாக எழுதப்பட்டிருக்குது. அதனால் எது கடந்ததோ அது மீண்டும் நடக்கும் இல்லையா? 5000 வருஷம் முன்னாடி என்ன நடந்ததோ அது மறுபடியும் நடந்தே தீரும். நாங்கள் பாரதத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வோம், அங்கே ஒரே ஒரு தர்மம்தான் இருக்கும்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறீங்க. அநேக தர்மங்கள் விநாசமாகிடும் அப்படின்னு நீங்கள் எழுதுறது கிடையாது இல்லையா? சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுதுனாலே மற்ற தர்மங்கள் எதுவும் இருக்காதுன்னு சித்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது இல்லையா? மற்ற தர்மம் அழியும்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அங்கே ஒரு தர்மம் தான் இருக்கும்னும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அது பாசிட்டிவாக இருக்குல்ல, அதை தான் யுக்தியாக புரிய வைங்கன்ற. ஸோ இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியுது. ஸோ எல்லாத்துலேயும் மிகப்பெரிய நடிப்பு சிவபாபாவுடையதும் பிரம்மா பாபாவுடையதும் விஷ்ணுவுடையதும். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா அப்படிங்கிறது ஆழமான ரகசியம். விஷ்ணு பிரம்மா ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. பிரம்மா ஒரு வினாடியில் விஷ்ணு ஆகிறார். பிரம்மா பாட்டு முடிஞ்சோடனே விஷ்ணு தான் இல்லையா?
ஸோ எப்படி இது நடக்குதுன்னு புத்திசாலி குழந்தைங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க. தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆகுறீங்க. இது ஒருத்தருடைய விஷயம் கிடையாது இல்லையா? வெறும் பிரம்மா மட்டும் விஷ்ணு ஆகிற விஷயம் கிடையாது. பாபா குழந்தைங்க எல்லாம் தேவதை ஆகிறோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உலகத்தில் ஒரு மனிதர் கூட இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் மற்றும் விஷ்ணுவோடைய பூஜையும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஷ்ணுவோடைய 2 ரூபம்தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு பாவம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க புது உலகத்தில் ராஜ்யம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. மற்றபடி 4 கைகள் கொண்டு எந்த மனிதனும் எப்பவுமே கிடையாது. சூக்ஷ்மவதனத்தில் இது குடும்ப மார்க்கம் அப்படின்ற அந்த குறிக்கோளை காட்டுறதுக்காக 4 கைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த முழு உலகத்துடைய வரலாறு புவியியல் எப்படி சுற்றுதுன்னு யாருக்குமே தெரியல. அப்பாவே தெரிஞ்சிருக்கல அப்படின்னும்போது அப்பாவுடைய படைப்பு பற்றி மட்டும் எப்படி தெரியும்? பாபா தான் படைப்புடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை சொல்கிறார். ரிஷிகளும் முனிவர்களும் கூட எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. தந்தையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா படைப்புடைய முதல் இடை கடையையும் தெரிஞ்சுக்குவாங்களே. ஸோ அப்பாவே தெரியலனால இதுவும் தெரியல. ஸோ இதை தெரியப்படுத்துறதுக்காக கல்பத்தின் ஒரே ஒரு முறை மட்டும்தான் நான் வரேன். வந்து குழந்தைங்களுக்கு முழு ஞானத்தையும் புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வர்றதே கிடையாது. மறுபடியும் அடுத்த கல்பத்தின் சங்கமயுகத்தில் தான் வர்றார். ஏன்னா சங்கமயுகத்தில் தான் என்னை கூப்பிடவும் செய்கிறீங்க துக்கம் தாங்காமல். ஸோ தூய்மையான உலகம்னு சத்தியுகத்தையும் அழுக்கான உலகம்னு கலியுகத்தையும் சொல்லப்படுது. அப்போ கண்டிப்பாக அழுக்கான உலகத்துடைய கடைசியில் தானே நான் வருவேன். ஏன்னா அவருடைய வேலையே அழுக்கான உலகத்தை தூய்மையாக்கிறது தான். அப்படின்னும்போது அழுக்காக இருக்கும்போது தானே அவர் வருவார். கலியுகத்துடைய கடைசியில் வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுறேன். சத்தியுக ஆரம்பத்தில் தூய்மை இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லையா? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிற தந்தை எப்போ வருவார் அப்படின்னு மனிதர்கள் எதையுமே புரிஞ்சிக்க முடியறது கிடையாது. ஏன்னா சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் தான் தூய்மையாக இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ண போகிறார்? அப்போ அழுக்காக இருக்கிற இடத்துல தானே கடவுள் வருவார். அது அவங்களுக்கு தெரியாமல் எல்லா யுகத்திலையும் வருவார்னு தப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக கலியுகத்துடைய கடைசி. ஒருவேளை மனிதர்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி கலியுகம் இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் எவ்வளோ அழுக்காவீங்க யோசிச்சு பாருங்கள். இப்போவே அழுக்கிலேருந்து தூய்மை ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா இன்னும் மோசமான எப்படி தூய்மை ஆகிறது? அப்போ அது மட்டும் இல்லை, எவ்வளோ துக்கம் ஏற்படும் அழுக்காக. கொஞ்சம் கூட சுகமே இருக்காது அப்புறம். ஸோ இதெல்லாம் தெரியாத காரணத்தினால முற்றிலும் காரிருளில் இருக்கிறாங்க. ஸோ இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் குழந்தைங்க தங்களுக்குள்ளே ஒன்றா சந்தித்து எப்படியெல்லாம் இந்த படத்தை வச்சு புரிய வைக்கலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். ஸோ நாடகப்படி இந்த சித்திரங்களும் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போ ஏஐ வந்துடுச்சு இல்லையா? விதவிதமாக நம்ம உருவாக்க முடியும் அஞ்ஞானிகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அப்படி அஞ்ஞானிகளுக்கு யாரும் ஏஐயை பயன்படுத்தி பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாம் சத்தியுகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாபா குழந்தைங்களுக்கே தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எந்த காலம் கடந்ததோ அது அப்படியே மீண்டும் நடந்துட்டு இருக்குது.
குழந்தைங்களுடைய நிலை கூட சில நேரம் கீழேயும் சில நேரம் மேலேயும் போயிட்டு இருக்குது. ஒரே சீராக இருக்க மாட்டேங்குது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரே சீராக இருக்கணுங்கிறது தான் இங்கே லட்சியன்றதை புரிஞ்சிக்கணும். சில நேரம் கிரகச்சாரம் பிடிச்சிக்குது, அப்புறம் அதை அழிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் பாபா அடிக்கடி சொல்கிறார், குழந்தைகளே தேக அபிமானத்தில் வந்துடுறீங்க, அதனால தான் சண்டை போடுறீங்க. அதனால் நீங்கள் இங்கே ஆத்ம அபிமானி ஆகணும். இது யுத்த மைதானம், தைரியம் இருக்கணும் இல்லையா? பலவீனமானவர்களுக்கு இங்கே யுத்த மைதானத்தில் இடம் கிடையாது. அவ்யக்த முரளி சமீபமாக போட்டிருக்கிறோம் பாருங்கள், 1970. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அது அவ்வளோவா பார்க்க மாட்டேறீங்க இல்லையா? அவ்வளோ லாஸ் அதை பார்க்கலன்னா. அவ்வளோ ரகசியம் இருக்குது. ஸோ இதில் ஆத்ம அபிமானி ஆகணும். அதுக்கு தான் தைரியம் வேணும். நான் செத்துட்டேன், வெறும் ஜோதியாக இருக்கிறேன். வெறும் ஜோதிக்கு எப்படி காமம் வரும்? வெறும் ஜோதிக்கு எப்படி கோபம் வரும்? வெறும் ஜோதிக்கு எதன் மீது பற்று வரும்? ஜோதிக்கு என்ன பேராசை, அகங்காரம் இல்லையா? அப்படி ஜோதியாக மாறணும். நிர்விகார ஜோதி நான். குழந்தைங்க கிட்ட அதிகமாக தேக அபிமானம் இருக்குது. ஏன்னா அந்த குப்பையோடு தானே வந்திருக்கிறோம் கலியுகத்தில் இருந்து. ஆனால் பாபா சொல்கிறாரு, குழந்தை ஆரம்பத்தில் நீ ஆத்ம அபிமானியாகத்தான் இருந்த, அதனால் இப்போ மறுபடியும் அப்படி ஆனன்னா பாபாவுடைய நினைவு இருக்கும். சேவையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. தேக அபிமானத்தில் வந்தீங்கன்னா பாபா நினைவும் இருக்காது, சேவைக்கு தடை தான் ஏற்படுத்திகிட்டு இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இல்லையா? ஸோ யார் உயர்ந்த பதவி அடையணுமோ அவங்க எப்போவுமே சேவையிலே ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா முயற்சியும் பண்ண மாட்டாங்க. பாபா தாரணையே ஆக மாட்டேங்குது பாபான்னு அவங்களே சொல்கிறாங்க. புத்தியிலே நிற்கிறதில்ல. யாருக்கு தாரணை ஆகுதோ அவங்களுக்கு அதிக குஷி ஏற்படும். சிவபாபா வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. சிலர் சேவையிலே முழு மூச்சாக ஈடுபட்டு இருக்கிறாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த வினாடி கடந்து போகுதோ அது நாடகத்தில் பதிவாகி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எதனால் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நாடகத்தில் பதிவாச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பதிவானது நடக்குது, அவ்வளோதான். பிறகு அப்படியே திரும்பவும் அது நடக்க தான் போகுது. இப்போ நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்கன்னா அடுத்த கல்பத்துலேயும் முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்க. இப்போ அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறீங்க பிரச்சனை பின்னாடியேன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படியே நேரத்தை வீணாக்கிடுவீங்க. ஸோ வெளியில் பக்தி மார்க்கத்தினர் சொற்பொழிவு செய்கிறாங்க. இப்போ தேசமங்கேற்கர் ஈஷா ஜக்கி வாசுதேவ், இது மாதிரி நிறைய பேர் அவங்க சொற்பொழிவு கேட்குறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க. பலவிதமானவர்கள் புதியவர்கள் வராங்க. ஸோ கீதை இது இல்லாமல் கீதை வேத சாஸ்திரங்களை பற்றியும் நிறைய மனிதர்கள் சொற்பொழிவாற்றுறாங்க. அவங்க பின்னாடியும் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அதை சொற்பொழிவாற்றுபவர்களுக்கு ஈஸ்வரன் தன்னை பற்றியும் தன்னுடைய படைப்பின் முதலிடை கடைபெற்ற ரகசியத்தையும் புரிய வச்சுட்டு இருக்கிறாரு இப்போன்றது தெரியுமா? தெரியாது. ஸோ முழு ஞானத்தையும் படைப்பவர் தான் வந்து கொடுக்குறாரு இங்கே. ஆனால் இங்கே யாரும் வர்றது கிடையாது. ஸோ திரிகாலதர்சியாக ஆக்கிறது பாபாவுடைய காரியம். அவர் தான் நம்மளுக்கு 3 கால ஞானத்தை கொடுக்கிறார். மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு யோகா பண்ணால் தானாகவே முக்காலமும் தெரியும் போல இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அதை எடுத்து பாபா சொல்கிறார். ஸோ அது பாபாவுடைய காரியம், முக்காலத்தை உணர்ந்தவராக நம்மளை மாற்றுறது. சாஸ்திரங்களில் இந்த விஷயமெல்லாம் கிடையாது. இது எல்லாமே புது விஷயம். ஸோ பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார். எங்கேயுமே
முதல்ல கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரா அல்லது நிராகார சிவனா அப்படிங்கிறத முதல்ல புரிய வைங்கன்றார். கீதையின் பகவான் யாருன்றதான் இங்கே முக்கியம். ஸோ இதை நீங்கள் ப்ரொஜெக்டரில் புரிய வைக்க முடியாது. கண்காட்சியில் உங்கள் முன்னாடி படம் வச்சு புரிய வைக்கிறீங்க. அப்படி புரிய வச்சு நீங்கள் கேட்கலாம். இப்போ சொல்லுங்கள், கீதையுடைய பகவான் யார்? இல்லை இப்போ அமைதி அறை அனுபவம் அப்படின்னாங்க, எல்லாம் பேசுனாங்க. ஆனால் கீதையுடைய பகவான் சிவன்னு யாருமே பேசின மாதிரி தெரியல இல்லையா? ஸோ அது பண்ண வைக்கிறதுல தான் வெற்றி இருக்குதுன்றார். ஸோ கீதையின் பகவான் யார், ஞானக்கடல் யார் அப்படின்னு புரிய வைங்க. கிருஷ்ணரை சொல்ல முடியாது. தூய்மையின் கடல், சுகம் சாந்தியின் கடல், துக்கத்திலிருந்து விடுவிப்பவர், சுகதாமத்திற்கு வழிகாட்டியாக இருப்பவர் யார் அப்படின்னு முதல்ல எழுதி வாங்கணும். படிவம் நிரப்ப வைக்கணும். அப்போ ஏன்னா அதை எழுதும்போது அவங்க மைண்டில் இன்னும் ஆழமாக பதியும். ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இதெல்லாம் கடைசியில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஞாபகம் வரும், ஆமாம் இதை நம்ம எழுதி கொடுத்தோமேன்ட்டு. ஸோ பிறகு எல்லார்கிட்டேயும் உண்மையை எழுதி வாங்கணும். சிட்டுக்குருவிகள் சத்தம் போட்டுச்சான். அப்போல்லாம் நிறைய இடத்துல சிட்டுக்குருவி இருக்கும் இல்லையா? அதுவும் அங்கெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் நிறையவே. ஸோ அதை வச்சு பாபா சொல்கிறார், பாருங்கள் எவ்வளோ சண்டை போடுது இல்லையா? சிட்டுக்குருவி அதுக்குள்ளே அடிச்சிக்கும். ஸோ இந்த நேரத்தில் முழு உலகத்துலேயும் சண்டை தான் நடக்குது. அதோடைய பாதிப்பு பறவைகளும் அடிச்சிக்குது. மனிதர்கள் கூட தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. மனிதர்கள்கிட்ட எது சரி எது தப்புன்னு புரிஞ்சிக்கிற புத்தி இருக்குது. அதே நேரத்தில் இதை புரிஞ்சிக்க விடாமல் தடுக்கிற 5 விகாரங்களும் அதே மனிதர்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த விகாரங்களை நீக்கிட்டால் புத்தி வேலை செய்யும். விலங்குகளுடைய விஷயம் கிடையாது. இது விகார உலகம் இல்லையா? விலங்குகளுக்கு அந்த புத்தி கிடையாது, மனிதர்களுக்கு தானே இருக்குது. இது விகார உலகமாக இருக்குது. ஸோ இந்த உலகமே மனிதர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கலியுகத்தில் அசுர சம்பிரதாயமும் சத்தியுகத்தில் தான் தெய்வீக சம்பிரதாயமும் இருக்கும். இந்த வித்தியாசம் ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு தெரியுது. அதனால் இதை நீங்கள் நிரூபித்து சொல்லலாம். ஏணிப்படியில் கூட ரொம்ப தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. இதில் மிக தெளிவாக இருக்குது. ஏணிப்படியில் இறங்கும் கலை ஏறும் கலை பற்றிய முக்கியமான படம் இந்த ஏணிப்படி இல்லையா? ஏணிப்படியில் ஏறுறது அது நிறைய மதத்தில் இருக்கும் இல்லையா? அப்படியே ஏணிப்படியில் ஏறி சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி. அது ஓகே, அங்கேருந்து தான் இறங்கி வந்தோன்றது அவங்களுக்கு தெரியல. இந்த ஏணிப்படி ஆக்சுவலாக இயேசு மேலே இருந்தார், அப்புறம் கீழே வந்தாருன்னுவாங்க. அப்போ ஏணிப்படியில் இறங்கி வந்திருக்கிறாருல, அப்புறம் மறுபடியும் ஏறி போயிருக்காருன்னா அது எல்லாருக்கும் தானே பொருந்தும். அதை அவங்க யோசிக்கிறது கிடையாது. இந்த ஏணிப்படி சித்திரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. உண்மையிலே இது தூய்மையற்ற உலகம். ஆனால் ஆரம்பத்தில் தூய்மையான உலகமாக தான் இருந்துச்சு அப்படின்னு மனிதர்கள் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி எழுதுறது, என்ன எழுதுறது அல்லது வரைகிறது அப்படின்னு நீங்கள் சிந்தனை பண்ணணும் இல்லையா? நிறையா அந்த மாதிரி புரிய வைக்கலாம். ஏஐ வந்துடுச்சு இல்லையா? சூப்பராக புரிய வைக்கலாம். இங்கே எல்லோரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட தூய்மையானவரே கிடையாது. ஸோ அதனால் இதை பற்றி இரவும் பகலும் சிந்தனை பண்ணணும். எப்படி சேவை செய்கிறது, எப்படி தூய்மை ஆகிறது, எப்படி தூய்மை ஆக்குறது அப்படின்னு. ஸோ ஆத்ம பிரகாஷ் பிரதர் பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாராம். பாபா, நான் இந்த சித்திரத்தை உருவாக்கி இருக்கிறேன்ட்டு.
பாபா சொல்கிறாராம், ஞானத்தை சிந்தனை செஞ்சு எந்த சித்திரம் வேணாலும் உருவாக்குங்க, ஆனால் ஏனிப்படி மிகவும் நல்லா உருவாக்கணும். இதில் அதிகம் புரிய வைக்க முடியும். 84 பிறவி முடித்து பிறகு முதல் பிறவி எடுக்கிறாங்க. பிறகு இறங்கும் கலையிலிருந்து ஏறும் கலைக்கு செல்லணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாகவே திருநெல்வேலியை சார்ந்த குமரன் ராஜயோகி பிரதர் சூப்பராக புரிய வைக்கிறார். ஸோ தமிழ்நாட்டுக்கு அவர் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சொல்லணும். ஏன்னா அவர் புரிய வைக்கிறது அப்படியே அந்த ஒரு எளிய மக்கள் அந்த பாஷையில் ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி புரிய வைப்பார். கொஞ்சம் கூட தேக அபிமானம் இல்லாமல் அந்த கழுத்தில் ஸ்பீக்கரை மாட்டிக்கிட்டு ரொம்ப எளிமையாக புரிய வைப்பார். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதை பார்க்கும்பொழுது. ஸோ அப்படி தான் பாபா புரிய வைக்க சொல்கிறார். இதில் ஒவ்வொருத்தரும் சிந்தனை செஞ்சு புரிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா எப்படி சேவை செய்ய முடியும்? சித்திரங்களை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. சத்தியுகத்துக்கு பிறகு ஏணிப்படியில் இறங்க வேண்டி இருக்குது. ஸோ அது அந்த ஏணிப்படி இது புரிய வைக்கும்போது தான் பார்த்தேன். பாருங்கள், 83வது பிறவி. இப்போ நம்ம எல்லாம் 84வது பிறவியில் இருக்கிறோம். இது முடிஞ்சு நாம் 85 எடுக்க மாட்டோம், மறுபடியும் 1வது பிறவிக்கு போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக அவர் சொல்லியிருந்தார் குமரன் பிரதர். சத்தியுகத்துக்கு பிறகு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏணிப்படியில் இறங்குவோம். நம்ம நடிகர்கள் என்பதையும் குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இங்கேருந்து சத்தியுகத்துக்கு தகுதி பெற்று அப்படியே டைரெக்டாக சத்தியுகத்துக்கு போயிட மாட்டோம். முதல்ல சாந்தி தாமத்துக்கு போகணும். ஸோ இந்த நாடகத்தில் உங்களை நடிகர்கள் அப்படின்னு உங்களையும் வரிசை கிரமமாக தான் புரிஞ்சிருக்கிறீங்க. உலகத்தில் யாருமே தங்களை நடிகர்கள்னு சொல்ல முடியாது. இல்லை அப்படி யாராவது சொல்கிறாங்களா? நடிகர்களாகவே இருந்துக்கிட்டு கூட இந்த நாடகத்துடைய படைப்பாளரை பற்றியோ டைரக்டரை பற்றியோ நாடகத்துடைய முதலிடை கடை பற்றியோ தெரிஞ்சிக்கலை அப்படின்னா அவங்க தான் முதல் தரமான முட்டாள்கள் அப்படின்னு நாம் எழுதுகிறோம். எப்படி சொல்கிறாரு பாருங்கள். இல்லை, ஒரு நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நடிக்கிறாங்க, யார் இயக்குறா, இதோடைய முதலிடை கடை என்ன, எதுவுமே தெரியலன்னா அவங்க முதல் தரமான முட்டாள்கள் அப்படின்னு எழுத சொல்கிறார் பாபா. இது பகவானுடைய மகா வாக்கியம். அதுவும் இப்படி அப்படின்னு கடவுள் சொல்கிறாருன்னு எழுதணும், நாம் போட்டுறக்கூடாது இல்லையா? முதல் தரமான முட்டாள்கள் அப்படின்ட்டு கீழே சிவபெருமான் அப்படின்னு போடணும். அப்போ தான் நமக்கு சேஃப்டி இல்லையா? சிவபகவானுடைய மகா வாக்கியம் இது. பிரம்மா உடல் மூலமாக சிவனுடைய மகா வாக்கியம். ஞானக்கடலோ அந்த நிராகார சிவன் தான். அவருக்கு தனக்குன்னு சொந்தமாக சரீரம் கிடையாது. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். குழந்தைங்களுக்கு ரொம்ப போதை இருக்கணும். நாம் யாரையாவது நிந்தனை பண்ணுறோமா என்ன? உண்மையைத்தானே சொல்கிறோம். யாரெல்லாம் பெரியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய படங்களை கூட போடலாம் இல்லையா? அங்கே அது போடுவாங்க இல்லையா? மேலே சிவபாபா, அதுக்கு கீழே கிருஷ்ணர், அடுத்தது ராமர், அடுத்தது இங்கே ராஜாக்கள் விக்ரமாதித்தன். இது இல்லாமல் கடைசியில் அந்த காந்தி, நேரு, வள்ளலார், இந்த மாதிரி எல்லாருடைய படத்தை கூட போடலாம். அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஏணிப்படியை யாருக்கு வேணாலும் நீங்கள் காட்டி புரிய வைக்க முடியும். நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாரதத்தில் சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்ய அல்லது பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்கு தங்களுக்குள்ள ஸ்ரீமத் படி இந்த பாரதத்துக்கு இப்படியெல்லாம் சேவை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கலந்தாய்வு பண்ணணும். சேவையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு அல்லது சேவை மூலமாக உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு
ஆத்ம அபிமானியாக இருக்கிறதுக்கு உழைக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணணும். ஸோ மெயினாக இன்றைக்கி முரளியில் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் சேவை பற்றியும் சொல்லியிருந்தார். வரதானம்: தூய்மையின் ஆதாரத்தில் சுகம் சாந்தியின் அனுபவம் செய்யக்கூடிய நம்பர் 1 அதிகாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: எந்த குழந்தைங்க கண்டிப்பாக நான் தூய்மையாக இருப்பேன்னு பாபா கிட்ட பண்ண சத்தியத்தை எப்போவும் ஞாபகம் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே சுகமும் சாந்தியும் அனுபவமாகிக்கிட்டே இருக்கும். தூய்மையாக இருப்பேன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்தால் தூய்மையாகவே இருப்பாங்க இல்லையா? அப்படி தூய்மையாகவே இருக்கும் பொழுது அது ஞாபகம் இருக்கணும், அலட்சியமாக விட்டால் மாட்டிக்குவோம், அப்போ சுகம் சாந்தி காணாமல் போயிடும். ஸோ அப்போ இது ஞாபகம் இருந்தால் சுகம் சாந்தியும் எப்பயும் அனுபவம் ஆகும். ஸோ தூய்மையின் அதிகாரம் இல்லையா, அது நம்முடைய உரிமை தூய்மையாக இருக்கிறது. இதில் நம்பர் 1 இருக்கணும் இந்த அதிகாரத்தை, தூய்மையின் அதிகாரத்தை அடையிறதுல. அப்படி நம்பர் 1 இருக்கிறது தான் அனைத்து பிராப்திகளிலும் நம்பர் 1 இருக்கிறது இல்லை. தூய்மையில் நம்பர் 1 இருந்தால் அனைத்து பிராப்தியும் நமக்கு வந்துடும். ஸோ அதனால் அஸ்திவாரமே தூய்மை தான். அது ஒருபோதும் பலவீனமாகிடக்கூடாது. அப்போ தான் லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் ஸோ ஃபஸ்ட் ஆக முடியும். அப்படின்னு அர்த்தம், கடைசியில் வந்தாலும் வேகமாக போக முடியும், வேகமாக போய் ஃபஸ்ட்டு வர முடியும். ஸோ அதுக்கு அந்த தூய்மையின் அஸ்திவாரம் தான் அங்கே முக்கியம். வந்ததே லேட்டு இல்லையா? இப்போ போய் விகாரத்தில் போய் விழுந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த தூய்மை தான் நம்மளுடைய தர்மம். இதில் சதா நிலைச்சிருக்கணும். எது வேணாலும் நடக்கட்டும், மனிதர்கள் மூலமாகவோ இயற்கை மூலமாகவோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உங்களை அசைக்க முயற்சி செஞ்சாலும், ஏன் பூமியை கூட பிளக்கட்டும், உங்கள் தர்மத்தை விடாதீர்கள், தூய்மையை இழக்காதீர்கள். தூய்மைன்றது மெயினாக காமம், அது கூடவே கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதையும் வரவிடக்கூடாது. யார் மூலம் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த அமைதி ஜொலிப்பு மட்டும்தான் இருக்கணும். பூமியே பொழந்தாலும் பதறக்கூடாது. ஏன்னா இந்த தூய்மையின் அஸ்திவாரத்தில் தான் அனைத்தையும் நாம் அடைய போகிறோம். செம்ம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். வீணான விஷயம்னா என்னன்னே தெரியாத நிலைக்கு வரணும். அப்போ தான் நீங்கள் உண்மையிலும் உண்மையான புத்திசாலியாக முடியும் இல்லையா? ஆசைனா என்னென்னே தெரியாத நிலைன்ற மாதிரி வீண் விஷயம்னா என்னென்னே தெரியாத நிலை. அப்படின்னு அர்த்தம், பயனுள்ள விஷயத்தை மட்டுமே சிந்திக்கிறது, செயல்படுறது, பேசுறது. அதாவது சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு தேவையான விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது. அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான புத்திசாலின்றார். அவ்யக்தேஸ்வரா ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தன்மை மூலம் வெற்றியில் முழுமையானவர் ஆகுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் இயக்கிற ஸ்திதியின் ஆசனதாரி, ஏகாந்தவாசி, அசரீரி, ஒற்றுமை ஸ்தாபனை செய்வது, ஒருவரின் நினைவு சிக்கனத்தின் அவதாரம் ஆகணும் அப்படிங்கிறது தான் பாப்தாதாவுடைய விருப்பம். என்ன விருப்பம்? ஒவ்வொரு குழந்தையும் ஒரே சீரான மனநிலைன்ற சீட்டில் செட்டாகி உட்காந்துருக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லைன்ற நிலையில் இருக்கணும். அதுதான் ஏகாந்தவாசி. ஒவ்வொரு குழந்தையும் உடல் உணர்வையே மறந்து இருக்கணும், ஆத்ம உணர்வில். அதான் அசரீரி. ஒவ்வொரு குழந்தையும் ஒற்றுமை ஸ்தாபனை செய்யணும். அதுக்கு தடையாக இருக்கிற தேகாபிமானத்தை அழிக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கணும். நேரத்தை வீணாக்காமல் சிக்கனமாக இருக்கணும். நேரம், சக்தி எல்லாத்தையும் பாபா சேவையில் மட்டும் பயன்படுத்தணுன்றது தான் பாப்தாதாவுடைய ஆசை. ஸோ ஒருவர் இன்னொருத்தருடைய கருத்தை புரிஞ்சிக்கணும், மதிப்பு கொடுக்கணும். ஒருவர் மற்றவருக்கு தூண்டுதல் கொடுக்கிறது, கொடுக்கல் வாங்கலில் தங்களுக்குள்ள குழுவின் சக்தி ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்க. ஏன்னா உங்கள் குழுவின் ஒற்றுமையின் சக்தி முழு பிராமண பரிவாரத்தின் குழுவில் கொண்டு வருவதற்கு நிமித்தமாகுங்கள்.
ஸோ அப்போ அந்த ஒற்றுமை சக்தி இருக்கணும் அப்படின்னா மற்றவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். ஸோ அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை டைரெக்டாக சொல்லாமல் சரியான வழிப்படி நீங்கள் நடக்கிறத பார்த்து அவங்க மாறுவாங்க. அதான் தூண்டுதல் கொடுக்கறது. ஸோ அப்படி அன்பை கொடுப்பது, பெறுவது, இதன் மூலமாக அந்த குழுவுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். இதுதான் முழு பிராமண பரிவாரத்திலையும் அந்த ஒற்றுமையின் சக்தி எடுத்துகிட்டு வருவதற்கு உங்களை கருவியாக்கும் அப்படிங்கிறார். ஸோ என்ன ஆனாலும் ஒரே சீரான நிலையில் இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கு ஒருவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. வரதானம் செம பவர்ஃபுல் வரதானம்.